கற்பனைங்கேண்டாலும் பச்சிலைங்கேண்டாலும் கந்தனே உன்னை மறவே. எனக்கு எங்கள் அப்பா அம்மாவில் சொன்னேன், எனக்கு கலையில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, இந்தமாரி பூஜையிலலாம் பண்ணாங்க, எனக்கும் அதை பார்த்து வாசிக்கணும்னு வந்துச்சு. அதனால் சேர்த்து விடுன்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன். அப்போது எங்கள் சார் சிவபிரகாசம் சார் சொன்னார். அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்தமாரி நாங்கள் கிளாஸ் வச்சுட்ருக்கோம், சேர்க்கறதுனா சேருங்கன்னு சொன்னாங்க. அதனாலலாம் சொன்னாங்க. எங்கள் அம்மா சேர்க்குறேன்னு சொன்னாங்க. நானும் கேட்டுன்னு இருந்தேன், எப்போம்மா சேர்க்குறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து கற்றுக்கின்னு இருக்கேன். 15 நாளாக தான் வந்தேன். 15 நாளுக்குள்ளேயே பாட்டு கற்றுக் கொடுத்துட்டாரு. அவ்வளோ சீக்கிரத்துலேயே வாசித்து கற்றுக்குறேன். மாயமானவ கவுளா, சுபபந்து வாராளி, கரகப்பிரியா, சக்கரவாகம் அந்தமாரி கற்றுட்ருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட். காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் 4:30 விட்டாங்கன்னா கிளாஸுக்கு வருவேன். கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் வாசிப்பேன். அதுக்கப்புறம் 6:30 இல்லைனா 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இதுமாரி டெய்லியும் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். இதை கற்றுட்டு ப்ரோக்ராமுக்கு சார் கூடயே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் ப்ரோக்ராமுக்கு அப்படியே சார் கூடயே போயிட்டு இப்போ இன்னொரு சார் மிருதங்க சார் வள்ளிமலை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கூட போயிட்டு பார்த்து அங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து கற்றுன்னு வரேன்னு சொல்லியிருக்காங்க.